வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா, எளிமையும் வலிமையும். இதுதாங்க தலைப்பு. இப்போது எளிமையாக இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஈஸியாக அடையக்கூடிய விஷயங்களை எளிமையாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த எளிமையான விஷயங்களை நம்ம அடையிறதுனால நம்மளுக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எளிமையாக இருக்கிறதுனால யார் வேணாலும் அந்த செயலை செஞ்சு முடிச்சிட முடியும் அப்படின்ற மாதிரி அந்த செயலினுடைய தன்மையே ஒரு எளிமையாக இருக்கும். ஆனால் இந்த வலிமையான செயல்கள், அதாவது நம்ம ரொம்ப நம்மளுடைய வலிமையை பயன்படுத்தி, நம்மளுடைய திறமையை பயன்படுத்தி, நம்மளுடைய ஆற்றலை பயன்படுத்தி ரொம்ப வலிமையான செயல்களை நம்ம செஞ்சு முடிக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு நிறைவு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த வலிமையான செயல்களை செஞ்சு முடிக்கிறதுனால நம்மளும் மேலும் மேலும் வலிமையானவங்களாக மாறுவோம். அதே மாதிரி நமக்கு புது புது யுக்திகளை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அந்த மாதிரி இருக்கிற செயல்கள்னால தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை அடைய முடியுது. இதற்கு முன்னாடி நீங்கள் முன்னேறினவங்க யாரையாவது நீங்கள் உதாரணம் எடுத்துக்கிட்டாலும் சரி, யாரை வேண்டும்னாலும் நீங்கள் உதாரணம் எடுத்துக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்க எளிமையான பாதைகளில் செஞ்ச விஷயங்களை விட அவங்க இந்த கரடுமுரடான பாதைகளில் கடினமான விஷயங்களை, அதாவது அந்த விஷயங்களே மிக வலிமையான விஷயங்களாக இருக்கும். கடினமானது அப்படின்றத விட இந்த இடத்துல வலிமையான செயல்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்மளும் அதிக வலிமையை நம்ம உருவாக்கிக்குவோம் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்காக. அந்த வலிமைங்கிறது நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நம்மளுக்கு அந்த வலிமையான செயல்களை செய்து முடிக்கிறதுக்கான ஒரு உத்வேகம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனதினுடைய வலிமையினால தான் கிடைக்குங்க. உடலினுடைய வலிமை ரெண்டாவதாக தான் நமக்கு தேவைப்படும். மன வலிமையினால தான் நம்ம ஒரு வலிமையான செயல்களை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நமக்கு உருவாகும். அந்த எண்ணத்தின் மூலமாக நம்ம மிகப்பெரிய செயல்களை நம்ம செஞ்சு முடிக்கிறோம் இல்லைங்களா? அதைத்தான் நம்ம இங்கே வலிமையான செயல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி வலிமையான செயல்களை நம்ம செஞ்சு முடிக்கும்போது பார்த்திங்கன்னா, அதாவது இந்த உலகத்தினால் அடையாளப்படுத்தக்கூடிய நபர்களில் நம்மளும் ஒருத்தராக இருப்போம். அப்படி நடந்ததுக்கு பிறகு தான் தெரியும் நம்ம செஞ்ச செயல் எவ்வளோ வலிமையான செயல் அப்படிங்கிறத. ஆனால் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம போராடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் மிகுந்த போராட்டங்களுக்கு பிறகு நம்மளால் ஒரு வலிமையான செயலை செய்து முடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மையான வெற்றி. ஏன்னா எளிதாக ஏதாவது கிடைச்சதுன்னா அதை வச்சு நம்ம பெரிய சந்தோஷம் அடைஞ்சிட முடியாது இல்லைங்களா? அது ஒரு அதிர்ஷ்டத்தினால கிடைச்சதா நம்ம நினச்சிக்குவோம், மற்றவங்களோட உதவியினால் கிடைச்சதா நம்ம நினச்சிக்குவோம். நம்ம எப்பவுமே நம்ம இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். அது எதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு எல்லைக்குள்ளே இருக்கிற விஷயங்களை தான் நம்ம கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த விஷயங்கள் என்னால் ஈஸியாக செய்து முடிக்க முடியும், அதையே நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் நான் ஒரு வலிமையான மனிதனாக ஆகவே முடியாது என்றைக்குமே. அதனால் நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ற அந்த எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு எல்லைக்குள்ளே இருக்கிற விஷயங்களை தாண்டி நம்மளுடைய வலிமையை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை, அதாவது வலிமையான விஷயங்களை நம்ம உருவாக்கணும் அல்லது அந்த விஷயங்களை செய்து முடிக்க முயற்சி செய்யணும். இந்த முயற்சியினுடைய ஆரம்பத்திலேயே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த செயலை நம்மளால் முடிக்க முடியுமா முடியாதான்னு. நம்ம முடிக்க முடியும் அப்படின்னு நம்ம நம்பிக்கையோடு செய்யக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு வலிமையான செயல்களாக இருந்தால் கூட அதை நம்ம செய்து முடிக்கிறோம். ஆனால் அந்த துவங்குற நேரத்திலேயே இந்த விஷயங்களை இவ்வளோ வலிமையான விஷயங்களை செய்து முடிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு நம்ம அந்த விஷயத்தை ஆரம்பித்தோம்னா அது முடிகிறதுக்கான சாத்தியக்கூறுங்களும் பார்த்திங்கன்னா 50% தான் இருக்குங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் நம்மளுடைய எண்ணத்தினுடைய வலிமையினால் நம்ம மிகப்பெரிய செயல்களை நம்மளால் செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம நம்பிட்டோம்னா போதும், அதை நோக்கி நம்மளுடைய நகர்வுகள் எல்லாமே இருக்குங்க. இதை நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் இதை துவங்கி பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு வலிமையான செயல்களை செய்து முடிக்கிறதுக்கு நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்கள் முயற்சித்து பார்க்க முடியும். அது உங்களுடைய படிப்பாக இருக்கலாம், உங்களுடைய வேலையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய புதிய ஒரு உருவாக்குதலாக இருக்கலாம், ஒரு நிறுவனத்தை உருவாக்குறதா இருக்கலாம், அல்லது இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு புதிய பொருளை உருவாக்கி கண்டுபிடிச்சு நாட்டு மக்களுக்காக நம்ம கொடுக்கறதா இருக்கலாம். அந்த மாதிரி
புதிய தேவைகள் வந்து நிறைய தேவை இருக்குங்க. நம்மளுடைய எண்ணத்தினுடைய வலிமையை நம்ம வந்து அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த வலிமையான செயல்களை செய்கிறதுக்கு முயற்சி செய்யணுங்க. இந்த முயற்சியினுடைய ஆரம்பத்திலிருந்து நம்மளுடைய மனதினுடைய வலிமையை நம்ம வந்து கண்டிப்பாக உணர முடியும், அதை நடைமுறைப்படுத்த முடியும். அதனால் இங்கே வந்து எளிமையும் வலிமையும் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச விளக்கங்களை சுருக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.